PKL சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீமோட கேப்டனா யார் இருக்க போறாங்க? உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். தமிழ் தலைவாஸ் டீமோட கேப்டனை பொறுத்தளவு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகரத்தி மட்டும்தான். ஏன் சாகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீ மைண்டட், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். மேட்ச் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவர் பொறுமையாக இருப்பார். மேட்ச் எந்த மாதிரி போனாலும் அந்த மேட்சோட ப்ரெஷர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை பாதிக்காது. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு டிஃபெண்டர், மேக்ஸிமம் நேரம் மேட்ல வந்து இருப்பார். இல்லை சச்சின் தெண்டுல்கருக்கு கேப்டன்ஷிப்பை கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு மைனஸும் இருக்குது. ஏற்கனவே அவரோட ப்ரைஸ் டேக் வந்து ரொம்ப அதிகம். அதை தாண்டி அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ் டேக் ஏற்ற மாதிரி அவர் ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கேப்டன்ஷிப்பையும் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் மேலே ஓவர்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவரோட ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கலாம். ஒருவேளை நரேந்தர் கண்டோலாவை கேப்டனா க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம ஒரு டிஃபெண்டரை கேப்டனா வச்சாங்க அப்படின்னா அதிகமான நேரம் டிஃபெண்டர்ஸ் வந்து மேட்ல இருப்பாங்க. அது நல்ல